முக்கிய செய்திகள். மதவெறி தீயை பற்ற வைக்க மோடி முயற்சிப்பதாக காங்கிரஸ் புகார். ராகுல் காந்தியின் வார்த்தைகளை திரித்து பேசுவதாக கடும் கண்டனம். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் உக்கிரமடையும் வெப்ப அலையின் தாக்கம் 5 டிகிரி செல்சியஸ் வரை மேலும் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை. சிசிடிவி பழுதான உதகை ஸ்ட்ராங் ரூமில் வேட்பாளர்களின் முகவர்கள் ஆய்வு. வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு குறித்து சோதனை. யார் பிரதமராக இருந்தாலும் இந்தியா 3வது இடம் பிடிக்கும். தானாக நடப்பதை மோடி சாதனையாக்குவதாக ப. சிதம்பரம் விமர்சனம். இந்திய பயணத்தை ஒத்திவைத்த எலான் மஸ்க் திடீர் சீனா பயணம். மின்சார வாகன உற்பத்தி தொடர்பாக வெளியான புதிய தகவல்கள். வணக்கம். திரு ராகுல் காந்தியின் ஒவ்வொரு வார்த்தையையும் உள்நோக்கத்துடன் திரித்து கூறி நாட்டில் மதவெறி தீயை பற்ற வைக்க பிரதமர் திரு மோடி முயற்சிப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய திரு மோடி, மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்பை வைத்து வயநாடு தொகுதியில் வாக்குகளை பெற காங்கிரஸ் முயற்சிப்பதாக விமர்சித்தார். மக்களை சூறையாடிய நவாபுகள், நிஜாம்கள், சுல்தான்கள், பாதுஷாக்களின் கொடுங்கோல் ஆட்சிகளை பற்றி காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை என்ற அவர், இந்துக்களின் புனித தலங்களையும் சொத்துக்களையும் சூறையாடி பசு மாடுகளை கொன்ற அவுரங்கசீப் பற்றி காங்கிரசுக்கு தெரியாதா என்றும் கேள்வி எழுப்பினார். இந்தியா முழு பலத்துடன் இருப்பதை சில நாடுகளும் சில தனி நபர்களும் விரும்பாததால் அவர்கள் இணைந்து பலவீனப்படுத்த முயற்சிப்பதாகவும் திரு மோடி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் அவரது பேச்சுக்கு பதிலடி கொடுத்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், திரு ராகுல் காந்தியின் ஒவ்வொரு வார்த்தையையும் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடனும் தீய எண்ணத்துடனும் திரித்து கூறி நாட்டில் மதவெறி தீயை பற்ற வைக்க பிரதமர் திரு மோடி முயற்சிப்பதாக சாடியுள்ளார். பிரதமர் பதவியில் இருந்து திரு மோடி வெளியேறுவது தவிர்க்க முடியாததாகிவிட்டதாகவும் அதை உணர்ந்தே இத்தகைய மத வெறியூட்டும் மலிவான பிரச்சாரத்தை அவர் கையில் எடுத்திருப்பதாகவும் திரு ஜெய்ராம் ரமேஷ் கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரதமர் திரு மோடி அண்மை காலமாக மேற்கொண்டு வரும் மத அடிப்படைவாத பிரச்சாரத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் தேர்தல் ஆணையமும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஒடிசாவை தொடர்ந்து டாமன்ஜியூ பகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த திரு ராகுல் காந்தி, பன்முகத்தன்மையும் பல்வேறு இனமொழி கலாச்சாரத்தையும் கொண்ட இந்தியாவை ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தலைவர் என்ற நோக்கத்தோடு சிதைக்க பாஜக மற்றும் RSS முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். தாத்ரா, நாகர் ஹவேலி, டாமன்ஜியூ பகுதிகளின் தலைமை நிர்வாகியாக இருந்து வரும் பிரதமர் திரு மோடியின் நண்பர் திரு பிரஃபுல் கோடா பட்டேல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனேயே நீக்கப்படுவார் என்றும் திரு ராகுல் உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நாடு முழுவதும் அண்மை காலமாக வெப்ப அலைகளின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் தகிக்கும் வெயில் தாழாமல் பலர் சாலையோர கடைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். உடலில் நீர்ச்சத்து குறையாமல் தடுக்க இளநீர், கரும்புச்சாறு அருந்தி தாகம் தணித்து வருகின்றனர். மும்பை கடற்கரையில் வெக்கையிலிருந்து தப்பிக்க ஏராளமானோர் குடும்பத்துடன் குவிந்து வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூரில் உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகளுக்கும் வெப்பத்திலிருந்து தப்பிக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் கோடை தொடங்கியது முதல் மாநிலம் முழுவதும் வெயில் வாட்டி வதைத்து வருவதால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். வெப்பத்தை தணிக்க சென்னை எண்ணூர், திருவொற்றியூர், காசிமேடு கடலோர பகுதிகளில் கடலில் பொங்கி எழும் அலைகளுக்கு நடுவே ஆபத்தை உணராமல் மண்ணில் பள்ளம் தோண்டி விளையாடும் இளைஞர்கள் தலை வெளியே தெரியும்படி உடலை புதைத்து ஆபத்தான விளையாட்டில் ஈடுபட்டுள்ளனர். வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ளவும் அனல் பறக்கும் வெப்பத்தின் நடுவே சிக்னலில் நிற்கும் போது வாகன ஓட்டிகளை ஆசுவாசப்படுத்தவும் திருச்சி, புத்தூர் 4 ரோடு பகுதியில் தற்காலிக துணிக்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் கொளுத்தும் வெயிலில் இருந்து தப்பிக்க சாலையோர கடைகளில் பதநீர் உள்ளிட்ட இயற்கை பானங்களை ஏராளமானோர் நாடி வருகின்றனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் போதிய உணவு மற்றும் தண்ணீர் இல்லாததால் கூட்டமாக புள்ளிமான்கள் வெளியே வருகின்றன. கொளுத்தும் கோடையை சமாளிக்க முடியாமல் குரங்குகள் குளத்தில் துள்ளி குதித்து விளையாடுவது ரசிக்க வைக்கிறது.
இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்திய நிலையில் திருப்பத்தூர், தருமபுரியில் 106 டிகிரி வெயில் பதிவானது. வேலூர், திருத்தணியில் 105 டிகிரியும், கரூர், பரமத்தி, சேலத்தில் 104 டிகிரியும், மதுரை விமான நிலையத்தில் 103 டிகிரி வெப்பம் சுட்டெரித்தது. மதுரை, கோவை, திருச்சி மற்றும் நாமக்கல்லில் 102 டிகிரியும், சென்னை மீனம்பாக்கத்தில் 101 டிகிரி வெப்பமும் பதிவாக தஞ்சாவூரில் வெயில் சதமடித்தது. அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று எச்சரித்துள்ள வானிலை ஆய்வு மையம் இயல்பை காட்டிலும் 3 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம் என தெரிவித்துள்ளது. வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் நாளை மறுதினம் அதிக வெப்பத்துடன் கூடிய அலை வீசக்கூடும் என்பதற்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி தொகுதிக்கான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள அறையை வேட்பாளர்களின் முகவர்கள் ஆய்வு செய்தனர். உதகை, கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பவானிசாகர் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உதகை அரசு பாலிடெக்னிக்கில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் பாதுகாப்பான அறையில் வைக்கப்பட்டுள்ளன. தனித்தனி ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்க துணை ராணுவம், அதிரடிப்படை, உள்ளூர் போலீசார் என 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் 173 சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகளின் முகவர்களும் 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை 6:17 மணி முதல் 6:43 மணி வரை முகவர்கள் காணக்கூடிய கண்காணிப்பு திரையில் திடீரென சிசிடிவியின் காட்சிகள் தெரியாததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து உடனடியாக களமிறங்கிய தேர்தல் அலுவலர்கள் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். என்றாலும் 26 நிமிடங்களுக்கு பிறகே சிசிடிவிக்கள் இயங்கத் தொடங்கின. அதீத வெப்பம் மற்றும் காற்றோட்டம் இல்லாததால் சிசிடிவி கேமராக்கள் 20 நிமிடங்கள் வரை பழுதானதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி அருணா ஒப்புக்கொண்டார். இந்த திடீர் பழுது பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் அரசியல் கட்சிகளின் முகவர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமை பார்வையிட தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்தது. இதையடுத்து திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சி வேட்பாளர்களின் முகவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரி அருணா முன்னிலையில் ஸ்ட்ராங் ரூமுக்கு சென்று நேற்று பார்வையிட்டனர். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கும் சீல் வைக்கப்பட்ட அறைகளை அவர்கள் முழுமையாக சோதனை செய்தனர். அதில் எந்தவிதமான முறைகேடுகளும் நடக்கவில்லை என்பதை அவர்கள் உறுதி செய்து கொண்டனர். நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆர் ராசா, பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன், அதிமுக சார்பில் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. யார் பிரதமராக வந்தாலும் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறுவது தவிர்க்க முடியாதது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த அவர், உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகள் முதல் 3 இடங்களிலும், ஜெர்மனியும் இந்தியாவும் சமமான போட்டியில் அடுத்தடுத்த இடங்களிலும் இருப்பதாக கூறினார். இந்தியாவில் தற்போது நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்றுவேன் என பிரதமர் திரு மோடி உறுதியளித்திருப்பது பற்றி கூறிய அவர், கடந்த 2004இல் 12வது இடத்தில் இருந்த இந்தியாவின் ஜிடிபி 2014இல் 7வது இடத்துக்கும் 2024இல் 5வது இடத்துக்கும் முன்னேறி உள்ளதை சுட்டிக்காட்டி, யார் பிரதமராக இருந்தாலும் இந்தியா 3வது இடத்தை எட்டுவது தவிர்க்க முடியாதது என்று தெரிவித்தார். இதில் எந்த மந்திரமும் இல்லை என்ற திரு ப. சிதம்பரம், திரு மோடி மிகைப்படுத்துதலில் வல்லவர் என்றும், எண் கணித அடிப்படையில் தவிர்க்க முடியாத ஒன்றை அவர் உத்தரவாதமாக மாற்றுகிறார் என்றும் விமர்சித்தார். ஒரு நாட்டின் ஜிடிபி என்பது அந்நாட்டு மக்களின் வளர்ச்சியின் உண்மையான அளவுகோல் அல்ல என்றும், தனிநபர் வருமானம்தான் வளர்ச்சிக்கான மிகவும் துல்லியமான அளவுகோல் என்றும் திரு ப. சிதம்பரம் விளக்கமளித்துள்ளார். இந்திய பயணத்தை ஒத்திவைத்த டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்க் திடீரென சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான அவரின் டெஸ்லா கார் நிறுவனம் சர்வதேச மின்சார வாகன உற்பத்தியில் முன்னணியில் உள்ளது. டெஸ்லா நிறுவனத்தின் தொழிற்சாலைகள் அமெரிக்கா மட்டுமின்றி சீனா, ஜெர்மனி ஆகிய நாடுகளிலும் இயங்கி வருகிறது. கடந்த 21, 22 தேதிகளில் எலான் மஸ்க் இந்தியா வர திட்டமிட்டிருந்தார். டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் ஆலை அமைக்க திட்டமிட்டுள்ள நிலையில் அவரது வருகை முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ஆனால் திடீரென எலான் மஸ்கின் இந்திய பயணம் ரத்து செய்யப்பட்டு ஆண்டின் இறுதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதுகுறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகின. இந்தியாவிலேயே மின்சார வாகன உற்பத்தியில் முன்னணியில் உள்ள தமிழ்நாட்டில் டெஸ்லா ஆலையை அமைப்பதற்காக தமிழக அரசு முயற்சிகளை எடுத்து வரும் நிலையில் அதற்கு போட்டியாக அந்த ஆலையை குஜராத்தில் அமைக்க பிரதமர் அலுவலகமே முயற்சிகளை மேற்கொண்டதாக செய்திகள் வெளியாகின. அதேபோல மகாராஷ்டிரா, தெலுங்கானா மாநிலங்களும் தங்களது மாநிலத்தில் டெஸ்லா ஆலையை அமைக்க முயன்றன.
இந்த போட்டியில் எந்த மாநிலத்தில் கார் ஆலையை டெஸ்லா நிறுவும் என முடிவாகவில்லை என்பதாலும் அவரது இந்திய பயணத்தை தேர்தல் பரப்புரைக்கு பாஜக பயன்படுத்த திட்டமிட்டிருந்ததை தவிர்க்கவுமே அவர் வரவில்லை என்று செய்திகள் பரவின. இந்த சூழ்நிலையில் எலான் மஸ்க் திடீரென நேற்று சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார். டெஸ்லாவின் தானியங்கி கார் மென்பொருளை சீனாவில் வெளியிடுவது பற்றி அந்நாட்டு அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தியுள்ளார். அந்நாட்டு பிரதமர் லீ கியாங்கை சந்தித்த எலான் மஸ்க் டெஸ்லாவின் வளர்ச்சி, அமெரிக்கா சீனா இடையேயான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து பேசியதாக சீன அரசின் ஊடகம் தெரிவித்துள்ளது. எலான் மஸ்கின் பாதை மாறிய பயணம் டெஸ்லாவின் மின்சார வாகன தொழிற்சாலை இந்தியாவுக்கு வருவதில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பின்னலாடை துறை ஏற்றுமதி 8% வரை உயர்ந்துள்ளதால் திருப்பூருக்கு 30% தொழிலாளர்கள் கூடுதலாக தேவைப்படுவதாக ஏற்றுமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. திருப்பூரில் இருந்து தினமும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆடைகள் ஏற்றுமதியாவதுடன் உள்நாட்டு வர்த்தகமும் நடைபெற்று வருகிறது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10 லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெற்று வந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் மக்களின் வாங்கும் திறன் குறைந்ததால் ஏற்றுமதி குறைந்தது. 34,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆடைகள் ஏற்றுமதியான இடத்தில் 31,000 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஏற்றுமதி வர்த்தகம் நடைபெற்றது. இந்நிலையில் போட்டி நாடுகளில் உற்பத்தி செலவுகள் உயர்ந்ததன் காரணமாக திருப்பூருக்கு கடந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் அதிக ஆர்டர்கள் கிடைத்ததாக பின்னலாடை தொழில்துறையினர் தெரிவித்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் மற்றும் மார்ச் மாதங்களில் சுமார் 7 முதல் 8% வளர்ச்சியை திருப்பூர் பெற்றிருக்கிறது. சாதாரண ஆர்டர்களும் நமது போட்டி நாடுகளின் விலையேற்றத்தால் திருப்பூர் பக்கம் திரும்பியுள்ளது. திருப்பூரின் தற்போதைய தேவை ஆட்கள் மட்டுமே. இப்பொழுது இங்கு வேலை வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சாதாரண ஆடைகளுக்கான தயாரிப்பு ஆர்டர்கள் 8% உயர்ந்துள்ளதால் தொழிலாளர்களுக்கான தேவை 30% அதிகரித்துள்ளது. கிட்டத்தட்ட 2 லட்சம் தொழிலாளர்கள் தேவைப்படுவதால் அனைத்து மாநில தொழிலாளர்களும் திருப்பூரை தேடி வரலாம் என பின்னலாடை தொழில்துறையினர் கூறினர். நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்புடைய 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கின் ஆவணங்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சென்னையிலிருந்து நெல்லை சென்ற ரயிலில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. பணத்தை கொண்டு சென்ற சதீஷ், அவரது சகோதரர் நவீன், ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெருமாள் ஆகியோரிடம் நடந்த விசாரணையில் அந்த பணம் திரு நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக தாம்பரம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பான ஆவணங்களை எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் தாம்பரம் போலீசார் நேற்று ஒப்படைத்தனர். பணம் கொண்டு செல்லப்பட்ட சூட்கேஸ், 3 பேரின் செல்போன்கள், அவர்கள் அளித்த வாக்குமூலம், செல்போன் அழைப்பு தொடர்பான பதிவுகள், 15 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணை பற்றிய தகவல்கள் உள்ளிட்டவையும் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே பணத்துடன் பிடிபட்டவர்கள் பணியாற்றிய ஹோட்டலின் சிசிடிவி காட்சிகள், ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய திரு நயினார் நாகேந்திரன் கையொப்பமிட்ட பரிந்துரை படிவம் உள்ளிட்ட ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக திரு நயினார் நாகேந்திரனிடம் சிபிசிஐடி போலீசார் விரைவில் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. செய்யாறில் முன்னாள் மாணவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்திய மறு சந்திப்பு நிகழ்ச்சி அனைவரையும் பள்ளிப் பருவத்துக்கே அழைத்துச் சென்றது. செய்யாறு அருகே முனுகப்பட்டு கிராமத்தில் நாராயணசாமி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 1993-94 ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் ஒரு தலைமுறை இடைவெளியில் மீண்டும் அதே பள்ளியில் நேற்று ஒன்று கூடினர். ஆண்கள் ஒரே நேரத்தில் சட்டையும், பெண்கள் ஒரே மாதிரியான சேலையும் அணிந்து வந்திருந்தனர். தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை அவர்கள் சிலம்பம் மற்றும் மேளதாளத்துடன் பள்ளிக்கு அழைத்துச் சென்றனர். ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளையும் பள்ளிக்கு இரும்பு பீரோ ஒன்றையும் முன்னாள் மாணவர்கள் வழங்கினர். 30 ஆண்டுகளுக்கு முன் படித்த வகுப்பறையில் அமர்ந்து ஆசிரியர்களை பாடம் நடத்தச் சொல்லி பள்ளிப்பருவ நாட்களை அசை போட்டு மெய் மறந்தனர். அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள கனக சபாபதி நடுநிலைப் பள்ளியில் 1979 முதல் 1987 வரை படித்த மாணவ மாணவிகள் 37 ஆண்டுகளுக்கு பிறகு தனியார் மண்டபத்தில் மீண்டும் சங்கமித்தனர். கேரள செண்டமேளம் முழங்க தங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை ஊர்வலமாக அழைத்து வந்து அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். பள்ளியில் படித்தபோது எடுத்த குழு புகைப்படத்தை பார்த்து ரசித்து மகிழ்ந்தவர்கள் மீண்டும் அதே போன்றொரு புகைப்படத்தை ஆசிரியர்களுடன் சேர்ந்து எடுத்துக் கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ராகுல் காந்தியின் ஒவ்வொரு வார்த்தையையும் திரித்து கூறி நாட்டில் மதவெறி தீயை பற்ற வைக்க பிரதமர் மோடி முயற்சிப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் வெயில் தகித்து வரும் நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நீலகிரி தொகுதிக்கான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அறையை வேட்பாளர்களின் முகவர்கள் ஆய்வு செய்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள்.
வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.